வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDA First with மோகி. 2025 நோக்கி வந்து நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ 2024 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய தூற்றுகள் தூட்டினாங்க, ஏற்றுகள் ஏற்றினாங்க. ஸோ அந்த வரிசையில் மக்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த வருஷம் நிறையாவே மாறி இருக்குது. அது நல்ல விதமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் அறிவிக்கிற விதமாகவும் எனக்கு பட்டது. ஏன்னா வந்து எப்படி நம்ம மக்களோட ஒரு சில மைண்ட் செட் மாறிச்சுன்னா, இது எல்லாமே என்னோட சைடில் தான் நான் பேசுகிறேன். அதாவது நல்ல படங்களை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஐயோ இது ஒரு மாஸ்டர் பீஸ் ஆச்சு, நான் கொண்டாட மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை நாம் வந்து இந்த படம் ஒரு நல்ல படமே இல்லைன்னு நம்ம சொல்கிற விஷயத்த வந்து மக்கள் வந்து ஆஹா என்ன படம் எவ்வளோ வசூல், இந்த வசூல் அடிக்குது அப்படின்ற மாதிரி கொண்டானதாக இருக்கட்டும். இது எல்லாமே ஒரு பக்கம் வருத்தம் தான் அளிக்குது, கோவப்படுத்த வைக்கல. இது ஒவ்வொருத்தவங்களோட விஷயம். ஸோ என்னோட மைண்ட் செட்டில் நான் பார்த்த வகையில் இந்த டாப் 10 பெஸ்ட்டு மூவிஸ் ஆஃப் 2024 நான் வரிசைப்படுத்த போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச படமும் வேணாம், பிடிக்காத படமும் வேணாம். ஸோ நீங்களும் சரி உங்களுக்கு பிடிச்ச டாப் 10ஐயும் கமெண்ட் மூலயமா நீங்கள் வரிசைப்படுத்தி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். ஸோ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். டாப் 10 பெஸ்ட் மூவி ஆஃப் 2024 10வது இடத்தை பிடிக்கக்கூடிய படமாக நான் பார்க்குறது ப்ளூ ஸ்டார். இந்த படம் வந்து ஜனவரி மாதம் அப்போது ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ வருஷம் பொங்கல் பிறந்த கொஞ்ச நாளில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை மையப்படுத்தி கொண்ட படம் அப்படி மட்டும் நீங்கள் நினைக்க வேணாம். இது கிரிக்கெட்டை தாண்டி நாம் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, நம்மளை தாண்டி ஒருத்தர் நம்மளுக்கு மேலே இருந்து நம்மளை வந்து மேலே வர வைக்காமல் பார்த்துட்டு இருக்கான் பாரு, அவங்ககிட்ட தான் நம்ம சண்டை போடணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மையப்படுத்தி கொண்ட ஒரு படம் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு படமாக நான் கருதுகிறேன். அதேமாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டி வரைக்கும் ஒரு கிரிக்கெட்டை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற அரசியல், அந்த அரசியல்னால நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக இதை விட கிளியராக யாரும் சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த படம் சிறப்பாகவே அமைஞ்சது. அதுக்காக இந்த படத்தை பாராட்டலாம். ஸோ இந்த படமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா OTTல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அது வந்த வரிசையில் இந்த படத்தை நான் 10th டிசைட் பண்ணுறேன். அடுத்ததாக 9வது இடத்துல வந்து நான் பார்க்குறது வந்து லவ்வர். I'm so sorry. I love you so much. ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி ஒரு மெச்சூராக ஒரு ஹம்பிளாக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றத இருக்கிற எல்லா டாக்ஸிக்கும் காட்டி இதுதாங்க டாக்ஸிக், இது இந்த அளவுக்குலாம் டாக்ஸிக்கோட விஷயங்கள்லாம் இருக்குது, இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டாக்ஸிக் லைஃப்பை நீங்கள் வாழணும் அவசியம் இல்லை, அதுலேருந்து வெளியும் வரலாம். அது வெளியே வந்தால் ஊர் என்ன பேசுது, உலகம் என்ன பேசுது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு தப்பு இல்லை, இப்படி நீங்கள் ஹம்பிளாக நீங்கள் 2 பேருமே இல்லை எனக்கு டாக்ஸிக்காக இருக்குது, இதில் நான் வெளியே வரணும் அப்படின்றது ஹம்பிளாக பேசி சால்வ் பண்ணக்கூடிய படமாக தான் இந்த படம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கும், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்வால்வ் ஆக போகிற எல்லாருக்கும், மேரேஜ் ஆகிருக்க எல்லாருக்குமே சரி இந்த படம் போய் சேரணும். அப்படி தான் இந்த படம் போய் சேர்ந்துருக்கு. எஸ்பெஷலி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது ஹீரோ ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிட மாட்டாங்க. ஹீரோ வந்து ஒரு நெக்லிஜென்ஸ், அதாவது அந்த பொண்ணுகிட்ட போய் ஃபேஸ் பண்ண முடியாது, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நான் இப்போ கெத்தாக வந்து நிற்கல, என்கிட்ட உன்னை பார்த்து பேசக்கூட எனக்கு தைரியம் இல்லை, அதனால் அப்படியே நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து நான் 9th பிளேஸில் ஆதரிக்கிறேன், அதாவது 9th பிளேஸில் கொண்டு வரேன். ஸோ இந்த படமும் OTTல அவைலபிளாக இருக்குது. அடுத்தாக 8வது வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கருடன். எஸ், சூரிக்கு இந்த வருஷம் ஒரு பிரமாதமான ஒரு வருஷம்னே அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து கருடன் வந்து ஒரு ஹோல்சமான ஒரு என்டர்டெயின்மெண்டான படம். ஒரு வயலன்ஸ் இருந்தால் கூட ஒரு மிக முக்கியமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண படமாக இந்த படம் சூரிக்காக இருக்கட்டும், சசிகுமாராக இருக்கட்டும், உன்னி முகுந்தா இருக்கட்டும், நடித்த ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு இந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியுமா, இந்தளவுக்கு எல்லா வெகுஜன மக்களும் ரசிக்கக்கூடிய படம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு முற்றுப்புள்ளி வைத்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டார்ட் டு எண்டு ஒரு சுறுசுறுப்பான, வேகமான, அதேமாதிரி நட்புன்ற துரோகம், அதுமாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஹோல்சமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான் இந்த கருடனை நான் எதிர்பார்க்கல. இதுதான் இந்த படமே. ஸோ அந்த படம் அந்தளவுக்கு வந்திருந்த காரணமே சூரியோட பர்ஃபார்மன்ஸும் சசிகுமாரோட பர்ஃபார்மன்ஸ் தான். அதுமாரி செந்தில்குமார் அவர்களுடைய இயக்கத்தையும் பற்றி சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இந்த படம் 8th இடத்துல பிடிச்சிருக்கு. ஸோ மக்கள் எல்லாமே, வெகுஜன மக்கள் எல்லாமே கொண்டாடின ஒரு படமாக நான் கருதப்படுறேன். 7வது இடத்துல வாழை. எஸ், மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபிக்கல் படம். ஸோ இந்த படம் பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் சீன்லேருந்து ஒரு கண்டிப்பாக அவ்வளோ அழுக வரும். அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு தமிழ் சினிமாவே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம். இது வரைக்கும் எடுத்த மாரி செல்வராஜ் படங்களை விட இந்த படம் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை இதை விட யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
அதாவது இந்த மாதிரியான மக்கள், இந்த வாழைத்தொப்பில் வேலை பார்க்குற மக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்களுக்கு எப்போ லீவு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்க்குற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி டீச்சருக்கும் உண்டான ஒரு அன்பு, அதுமாரி அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் இந்த பையனுக்கு இருக்கிற உள்ள அன்பு, ஒரு நாள் லீவ் கிடைச்சாலோ இல்லை செருப்பு போட முடியலனாலோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் அவ்வளோ பெயின். அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பார்க்கும்போது அவ்வளோ பெயின் இருந்தது. தேட்டர் விட்டு வெளியும்போது அவ்வளோ கண்ணீரோட தான் வெளியே வந்தோம். அந்தளவுக்கு இந்த படம் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. எல்லா மக்களுக்கும் வந்து இந்த படம் வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. இந்த மக்களோட வாழ்வியலை மிக முக்கியமாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது காரணம் வாரி செல்வராஜர்களுடைய இயக்கத்தை பற்றி தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் இந்த படம் 7வது இடத்தை பிடிக்குது. அடுத்ததாக 6வது இடத்தை பிடிக்கிறது வந்து தி கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம். வெங்கட் பிரபு அவருக்கு வந்து இயக்கியிருந்தார். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏன் நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் இந்த படத்தை வந்து டாப் 10குள்ளேயே கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, அதாவது மக்களால் எல்லாரும் சரி கொண்டாடப்பட்ட வகைகளும் கிரிட்டிக்ஸாலையும் சரி. ஸோ இந்த படம் வந்து மக்களால் கொண்டாடப்பட்ட விதம், எஸ்பெஷலி தமிழில் ஒரு படம் நல்ல பிளாக் பஸ்டர் ஆகி நல்ல ஒரு வசூல் ரீதியாக நிரூபித்த படம்னா தளபதி விஜயர்களுடைய இந்த கோட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச படம் ஒரு 3 hours என்டர்டெயின் பண்ண ஒரு படமாக இருந்தது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஜீவன் கேரக்டருக்கும் அப்பா கேரக்டருக்கும் உள்ள அந்த கிளாஷு, அதுமாரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கிரவுண்டில் நடக்கிற விஷயங்கள், அதுமாதிரி என்ன தான் படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக்கள், ஸ்டார்டிங்லேயே ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான், அதுமாதிரி எண்டிங்கில் ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் கூட படம் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை வந்து என்கேஜ்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான படமாக வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி விஜய் அவர்களோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்பவே நேர்த்தியாகவே இருந்தது. எல்லாருமே அவங்களோட குட் ஒர்க் இந்த படத்தில் கொடுத்தாங்க, வெங்கட் பிரபு இன்க்ளூட் செய்து. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து நம்ம வந்து 6வது இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்ததாக 5வது இடத்துல வந்து நாம் செலக்ட் பண்ணுறது வந்து அமரன். ஸோ அமரன் அப்படின்றது வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பயோகிராஃபிக்கல் மூவி. ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஸோ ஆர்மி ஆஃபீஸர் மேஜர் முகுந்த். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட லைஃப், அதாவது இந்து ரெபேகா வர்கீஸ் அவங்களோட மனைவியான இந்து ரெபேகா வர்கீஸ் அவர்களுடைய வழியில் வந்து நரேஷன் பண்ணப்படுறது இந்த படம். ஸோ அவங்க 2 பேருடைய காதல், அதுமாரி அவர் வந்து தேசத்துக்கு கொடுக்கக்கூடிய பண்பு, பற்று, அதை தாண்டி கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் தன் தேசத்துக்காக இவனை முடிச்சுட்டு தான் நான் வெளியே வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு தாட்டு, இது எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போயிருந்தாங்க. படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து நம்ம அவ்வளோ அழுக வைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் அமைஞ்சிருந்தது. அதுவே இந்த படத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் கட்டி சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு 2 மேஜர் கேரக்டர் பிறந்து கட்டிட்டாங்க நடிப்பில். ஒன்று வந்து சிவகார்த்திகேயன், அவருடைய பாடி டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், அவரோட 3 வேரியேஷன் ஆஃப் லுக்காக இருக்கட்டும், அதேமாதிரி சாய் பல்லவி அவர்களுடைய நடிப்பு, எல்லாருமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நடிப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிருந்தாங்க சாய் பல்லவி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு யாரோ ஒரு செகண்ட்மெண்ட்டில் ஒன்று ராஜ்குமார் பிரேசாபி இயக்குனருக்காக கிடைக்கும், இல்லைனா சாய் பல்லவிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2 பேரில் யாருக்கா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் அமரன் வந்து 5வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல கொட்டுக்காளி. நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய பப்ளிக் ரிவ்யூ பார்த்துருக்கலாம். இந்த படத்துக்கான பப்ளிக் ரிவ்யூ, ஏன் அந்த உட்காந்தோம், ஏன் இவ்வளோ இதாக இருக்குது, ஏன் வந்து இந்த படம் இதுக்கெல்லாம் இந்த படத்தில் ஏன் தேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏற்றுக்க முடியாதவங்க தான் அதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய கான்செப்டே ஒரு அடமெண்ட் கேர்ள், ஒரு அடமெண்ட்டான ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு போகிறா, அதாவது தன்னுடைய லவ் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து அவளை மந்திரிச்சு விட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு மந்திரி செய்கிற இடத்துல வந்து போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்பயும் தன்னுடைய அடமெண்ட்டை விட்டு விலகவே இல்லை. அந்த அடமெண்ட்டை அந்த ட்ராவலில் வந்து அவள் வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கவங்களே ஃபேஸ் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் சூரியே புரிஞ்சுக்கிறாரு, இதுக்கு தான் நம்ம வந்தோமா, இதுக்காக தான் இந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமா, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இது விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வந்து ஆர்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆர்ட் ஃபிலிம் என்னென்னா டயலாக் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, விஷுவலாக வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணுற மாதிரியான இந்த படம். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கான காரணமாகவும் அமையுது. பட் இது வந்து ஒரு விஷுவலான நம்மளுக்கு கன்வே பண்ணக்கூடிய படம். இந்த படம் புரிஞ்சிங்கன்னா இதை விட இது பெஸ்ட் படம் இல்லை தமிழில் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ டீட்டெயிலிங்கான விஷயம் இருந்தது. எல்லார் நடிகரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தது. எஸ்பெஷலி சூரிக்கு இந்த வருஷம் சிறப்பான அமைஞ்ச படத்தில் இந்த படம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அவருடைய நடிப்புக்கு திணி போட்ட படம். அதுமாதிரி அனாபெனாக இருக்கட்டும், PS வினோத் அவர்களுடைய நரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தேசிய லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னலில் ஒரு பெரிய படம் போய் அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து தேவையான PS வினோத்ராஜுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை வந்து நான் 4வதாக கருதுகிறேன். 3வது இடத்தை பிடிக்குது மெய்யழகன். இந்த படமும் நான் சொன்ன அதே கேட்டகரி தாங்க. அதாவது இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து டேய் உனக்கு தான் பேர் தெரியுமேண்டா, ஏண்டா சொல்ல மாட்ற, ஐயோ இவன் பேர் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி தேட்டரில் எல்லாம் நிறைய பேர் படம் தான். நான் படம் பார்க்கும்போது கூட ஃப்ரண்ட் ரோவில் இருந்தவங்க எல்லாமே ஒரு மாதிரி இந்த படத்தை வந்து கலாய்ச்சே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க.
அதுதான் உண்மை. கலாய்ச்சி ஒரு படம், ஒரு அழகான படங்க. நிறைய அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வயலன்ஸு, அவ்வளோ வன்முறை, அவ்வளோ செக்ஷுவல் விஷயங்கள் காட்டி அப்படின்ற விஷயத்தில் ஒரு புனிதமான ஒரு அன்பை பற்றி சொல்கிற படம் தான் இந்த மெய்யழகன். அந்த அன்பை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியலையோ, நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. ஏன்னா இது ஒரு அன்பு. இந்த அன்பை வந்து நம்ம ரிலேஷன்ஸ் தான் வந்து பேசணும். இப்படி ஒரு அன்பு இருக்குது, இந்த அன்பை வந்து நம்ம யாருக்கு காட்டணும், எதுக்காக காட்டணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலுமே கார்த்தி ஒரு 3வது ஆள் தான் அவருக்கு. ஆனால் அவர் கொடுத்த அந்த ஒரு சைக்கிள், ஒரு சாதாரண சைக்கிள் அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அதுக்கு நான் நன்றி விசுவாசமாக இருக்குன்ற அளவுக்கு அவருக்கு எங்கே போனாலும் ஒரு பாத்ரூம் போகிற இடத்துல கூட வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ அன்பு காட்டணும். இனி என்ன அவ்வளோ பார்த்துருக்கேனே நீ சின்ன வயசில் என்ன, நான் உனக்கு அது பதில் செலுத்தணுண்ணே, அதனால் நீ என்ன பண்ணாலும் நான் செய்வேனே, நீ சாவ சொல்றியா சாவுறேன், உனக்கு என்ன பண்ணுவேனே, உனக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன், அதுக்கு வந்து கடன்லாம் பேசாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் யார்ட்டையும் இல்லை. இந்த ரிலேஷன்ஸை வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு எல்லாரும் தப்பாக சொல்லி தரணும்னா ரிலேஷன்ஸ்னால் ரொம்ப கெட்டவங்க அப்படின்றத. அப்படி இல்லைங்க. என்றைக்கு இருந்தாலும் கடைசியாக வரும்போது நம்ம ரிலேஷன் தான், அதுதான் உண்மை. ஸோ அந்த ரிலேஷனை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும், ரிலேஷன்கிட்ட அன்பு காட்டணும். நம்மளை இந்த ரிலேஷன் தானே தாங்க மற்றது எல்லாமே வெளியே இருந்ததெல்லாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பையும் சரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கார்த்தியும் சரி அரவிந்த் சரி ரொம்ப அழகான ஒரு நடிப்பு. பிரேம்குமாருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கிறேன் இந்த இயக்கத்துக்கு மூலயமா. ஏன்னா இதை விட ஒரு அன்பான ஒரு படத்தை நம்மளால் யாருக்காலும் கொடுக்க முடியாது. அந்த வகையில் பிரேம்குமாரை நான் வணங்கலாம். அந்தளவுக்கு அந்த படம் அவ்வளோ அழகாக அமைஞ்சது, அவ்வளோ கவிதையாக இருந்தது, எனக்கு அவ்வளோ காவியமாக தென்படுது. ஆனால் மக்களால் இப்போ வந்து மக்கள் வந்து பிரணத்துறது என்னென்னா ஓடிடியில் நான் பார்த்தேன், எவ்வளோ அழகான படங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க. ஒருத்தவங்க வந்து மாமா அண்ணே அத்தான் நம்ம வந்து அவர் எப்படியா போட்டோம் தான், அவரை நம்ம வந்து நம்ம வாயால் வஞ்சிக்க வேணான்ற வார்த்தைலாம் அது இப்படி ஒரு வார்த்தைங்க. ஸோ அந்த லெவலுக்கு தாங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் நம்மளோட வார்த்தைகள் இருக்கணும். அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, விட்டுட்டோம். ஓகே. ஆனால் இதுதான் நான் ப்ளேஸ் பண்ணுற தேர்ட் படமாக நான் பார்க்குறது. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து. இந்த படம் வந்து எல்லாராலையுமே கொண்டாடப்பட்ட ஒரு படம். இது வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு படம் கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சுத்தமாக போர் அடிக்காது. அதே மாதிரி அடுத்தடுத்த சீன் ஜாலியாக தான் இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹீரோயினுக்கும் உள்ள சின்ன சின்ன லவ் காட்சி. அட்டகத்தி தினேஷை விட்டு அந்த ஹீரோயின் கொஞ்ச நாள் போயிடுவாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து வெகுளியாக, அவர் பார்க்குறதா முரடாக இருப்பாங்க. வெகுளி வந்து நீ ஏன் போன, நீ ஏன் என்கிட்ட பேசாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரியை முந்தானே முடிச்சுக்கிட்டு சுற்றுறதா இருக்கட்டும். அது மாதிரி அவங்க நம்ம இவருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் அவங்க லவ் உண்டு, அது சின்ன சின்ன லவ் காட்சியாக இருக்கட்டும். கிரிக்கெட்டை வச்சு பேசுகிற அரசியலாக இருக்கட்டும். அது மாதிரி தம்பின்னா தம்பின்னு சொல்லுங்கண்ணே, தம்பி மாதிரிலாம் இல்லை அதை சொல்கிறதா இருக்கட்டும். எல்லோரும் இந்த தம்பி மாதிரி சொல்லியே எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறீங்க, தம்பினா கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலவையாக ஒரு என்ஜாயபிளான மூவியாக வரது தான் இந்த லப்பர் பந்து. மியூசிக்கலாக, விஷுவலாக, அது மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எங்கேருந்து வந்து பேசி என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, நான் வந்துட்டேன் அவ்வளோதான், என் கஷ்டத்தை சொல்லிங்க பிரயோஜனம் கிடையாது, கஷ்டத்தை சொல்கிறேன்னா என்ன விஷயம் இருக்குது, அதனால் நான் வந்து நான் டேரெக்டாக சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வரைக்கும் சரி இந்த படம் வந்து கொண்டாடப்படும். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த படம், அதாவது ஒரு என்ஜாய் பண்ணுறக்கூடிய லெவலில் தமிழ் சினிமாவில் சிறந்த படம்னா இந்த படமாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த படம் 2வது பிடிக்குது. அடுத்ததாக மகாராஜா முதலிடத்துல பிடிக்குது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ தூரம் 9 லிஸ்ட்டை சொல்லிட்டு ஒன்று சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேடா அப்படின்னு உங்களோட மைண்ட் செட்டுக்கு புள்ளி வச்சாச்சு. எஸ், ஃபஸ்ட் இடத்தை பிடிக்கிறது வந்து மகாராஜா. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிக்ஸ் படம் பார்க்கும்போதே வந்து, அதாவது மூவி ரிவ்யூகள் விமர்சகர்கள்லாம் படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு ஒரு சில பூமர்ஸ்லாம் இருந்தாங்க. நான் கண்ணாராக பார்த்துட்டு என்ன இதை கதை எங்கேயோ போகுது, என்னமோ பண்ணுறானுங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது, ஆக்சுவலி அவங்க பேர் வந்து விமர்சகர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இந்த ஓல்டு பாய் இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன் படங்கள்லாம் பார்த்ததில்ல போல். அவங்களாம் என் பக்கத்தில் ஒரு ரொம்ப நல்ல இப்போ ஃபேமஸான ஒரு ரிவ்யூவரே உட்காந்து படம் பார்த்துட்டு அவருக்கே அந்த படத்தை கெஸ் பண்ண முடியல. அதேமாதிரி இந்த பேட்டர்ன் அவங்களால கெஸ் பண்ண முடியல. ஸோ இந்த படம் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து உண்மையாக சொன்னால் 4-5 புனைக்கதைகளோடு போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு எண்டு, எதிர்பார்க்காத ஒரு எண்டு, யாருமே எதிர்பார்க்காத எண்டு. இப்போ கூட இந்த படத்தை வச்சு ஒரு மியூசிக் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டேபிள் வச்சு பேசியிருந்தாங்க. இது வந்து சீரியல் எடுத்துருக்கலாம், இது வந்து இந்த படம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதை விட இந்த படத்தை விட ஒரு கிளாரிட்டியான ஒரு மக்களுக்கு வந்து மூளைக்கு தீனி போடுற அளவுக்கு படம் இருந்துச்சுன்னா இந்த மகாராஜா மட்டும்தான். இந்த படமும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா பேசப்படுறது. ஏன் சைனாவில் இன்றைக்கி வசூல் ரீதியில் பெரிய படமாக வந்திருக்கு காரணமே இந்த மகாராஜா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மகாராஜா நம்பர் 1 பிடிக்கல, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நடித்த விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அந்த பொண்ணாக இருக்கட்டும், அதே மாதிரி டைரக்ஷன் நிதின் அவர்களுடைய பாராட்டியே ஆகணும். போட்டு மனுஷன் வந்து நம்மளை வந்து மூளையை வந்து
யூஸ் பண்ண விஷயம்னா அது இதுதான். அதாவது தமிழ் படங்களில் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, மலையாள படம் மாதிரி இல்லை, மலையாள படம் மாதிரி இல்லை, மலையாள படத்தில் வந்து மூளையை செலவு செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த படம் மூளையை செலவு செஞ்சு மூளையை செலவு இல்லை அப்படியே போட்டு நம்மளை போட்டு தாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் மூளையை செலவு செய்ய வைக்கிற அளவுக்கு உண்டான படம்னா அது இந்த படம் மட்டும்தான். எனக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்தில் இந்த படம் தான் மூளை செய்ய வச்ச படம்னா அது மகாராஜா மட்டும்தான். ஸோ இதுக்கு ரீப்ளேஸாக ஃபஸ்ட் இடத்துல வேறு எந்த படமும் நான் கருதலை. ஸோ இதுதான். ஸோ இதுதான் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன், நான் பார்த்து தியேட்டரில் ஆச்சரியப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் அது இந்த 10 படங்கள் தான். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் படமும் இருக்குது, அது ஒரு வீடியோவாக வரும். அதேமாரி அண்டர் ரேட்டட் படமாக நிறைய விஷயங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த ஜமா என்ன ஆயிடுச்சு, இந்த நிறைய படங்கள்லாம் ஒரு சில மிஸ் ஆயிடுச்சுங்க அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் அண்டர் ரேட்டட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அண்டர் ரேட்டட் மூவி ஆஃப் 2022 அந்த 24க்கு வந்து ஒரு தனி வீடியோவும், அதே மாதிரி ஒஸ்ட் மூவி ஆஃப் த இயருக்கும் ஒரு தனி வீடியோவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். ஸோ அதுக்காக ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FD First with மோகி.